நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒருத்தரோட போன்ல கேமரா ஆன் பண்ணி அவளோட போட்டோவை அவளே எடுத்துட்டு அவர் போன்ல இருக்க வால்பேப்பராவும் செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க லவரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு மறுபடியும் அவர்கிட்ட போய் எதுக்கு மத்த பொண்ணு கூட எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவரோட லவரும் நீங்க யாருன்னு சொல்லி கேட்கவுமே நானும் இவரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், பாத்தியா என்னோட போட்டோவை கூட அவர் வால்பேப்பரை வச்சிருக்காருன்னு சொல்லி அவரோட போனை காட்டுறா. இதை பார்க்கவுமே அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்து உன்னை உண்மையா காதலிச்ச எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கண்ணத்திலேயே அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இவரும் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வரவே இந்த பொண்ணு அவரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கவே அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கோவம் வந்து எதுக்காக என் ஒய்ஃப் கூட பழகுறேன்னு சொல்லி அவரோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட ஒய்ஃப் நான் இவரை தான் கல்யாணம் படிக்க போறேன்னு அவர் போன்ல இருந்து வால்பேப்பரை காட்டுறாங்க. அதை பாக்குறப்பதாங்க இவருக்கே தெரிய வருது அந்த போட்டோல அந்த பொண்ணோட உடம்புல அடிபட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனாலதான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியுமே. நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவரை போட்டு பயங்கரமா அடிச்சு உடனே போலீஸ் கிட்டே புடிச்சு கொடுத்துறாரு. கடைசியா இந்த பொண்ணை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இவரோட லவர் கிட்டயும் போய் அந்த பொண்ணு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் தொடங்கிடுறாங்க.